கொடுக்க வேண்டியது 24,000 ரூபாய், ஆனால் கேட்டது 40,000 ரூபாய். பிஞ்சு குழந்தைகள் கண் முன்னே துடிதுடிக்க உயிரிழந்த பெற்றோர், கொடூரமாக குத்தி பழிக்கு பழி தீர்த்த இளைஞர்கள், வெறும் 16,000 ரூபாய்க்காக 3 குழந்தைகளை நிற்கதியாய் நிற்கவிட்ட பயங்கர சம்பவம். 1.5 வயது குழந்தை கதறுவது கூட கேட்காமல் இளைஞர்கள் செய்த வெறிச் செயல். நடந்தது என்ன? திங்கட்கிழமை நைட்டு 8 மணிக்கு ராஜா வீட்டுக்குள்ள புகுந்த சில பேரு ரொம்ப சத்தமா பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுக்கிட்ட சத்தம் கேட்டிருக்க. இத கேட்ட அக்கம் பக்கத்துல இருந்தவங்க உடனே ராஜா வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டைய விலக்கி விடலாம்னு போனப்ப வீட்டுக்குள்ள இருந்து வெறி பிடிச்சது போல ரத்தம் தோய்ந்த கத்தியோட வஹீமும் அவரோட நண்பர்களும் அங்க வந்தவங்களை தள்ளி விட்டுட்டு ஓடினாங்க. என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி வேகமா ஓடுறாங்கன்னு ஒருவித பயத்தோட வீட்டுக்குள்ள போய் பார்த்ததுல அங்க அந்த 3 பிஞ்சு குழந்தைகள் பக்கத்துல ராஜாவும் அவரோட மனைவி ஃபராவும் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்தாங்க. இத பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்ன அப்பகுதி மக்கள் உடனடியா போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க சடலங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதுல இந்த கொடூர கொலையின் பின்னணி தெரிய வந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தின் மொராதாபாத்தில் வசிச்சுட்டு வந்தவங்க ராஜா ஃபரா தம்பதி. இவங்களுக்கு 7 வயசுல அப்ஷா என்ற மகளும், 5 வயசுல ஆதிஃப்ங்கிற மகனும், 1.5 வயசுல அப்பாஸ்ங்கிற மகன் என 3 குழந்தைகள் இருக்காங்க. ராஜாவும் ஃபராவும் திருமணமான நாள்ல இருந்தே சிக்கனத்தோட குடும்பத்தை சிறப்பா நடத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு தங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கணுங்கிறது ஒரு கனவா இருந்திருக்கு. இதுக்காக வீட்டு தேவைக்கு போக கணவன் மனைவி 2 பேரும் சிறுக வீடு வாங்க பணம் சேர்த்து வச்சதா கூறப்படுது. இப்படியே நாட்கள் போக போக தம்பதிகளுக்கு 3 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. பணமும் சேர்ந்த நிலையில வீடு வாங்கலாம்னு பல பேரை தொடர்பு கொண்டு இருக்காங்க. அப்படி அறிமுகமானவர் தான் ஃபஹீம். பக்கத்து வீட்டுக்காரரான ஃபஹீம் தன்னிடம் ஒரு அறை கொண்ட வீடு இருக்கிறதாவும் அதற்கு 2,24,000 ரூபாய் என நிர்ணயம் செஞ்சு விலை பேசியிருக்காரு. ஆரம்பத்துல கொஞ்சம் யோசிச்ச ராஜா ஃபரா தம்பதி இந்த வீட்டையே வாங்கி தங்களோட நீண்ட கால கனவை நிறைவேற்றிடலாம்னு நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்காங்க. ஆனா நாளடைவுல இவங்களோட மொத்த மூச்சும் சுத்தமா நிக்க இந்த வீடே ஒரு காரணமாகிருச்சு. வீட்டுக்கு ஃபஹீம் கேட்டது போல 2,24,000 ரூபாயை கொடுக்க ஒத்துக்கிட்ட ராஜா முதல்ல 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. மீதமுள்ள 24,000 ரூபாயை கொடுத்தா வீட்டை ராஜா பேர்ல மாத்தி எழுதி தர்றதா ஃபஹீமும் சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜாவும் ஃபராவும் பல தடவை ஃபஹீமை பார்த்து மீத தொகையை கொடுக்கறதாவும் வீட்டை மாத்தி எழுதி தரும்படியும் கேட்டு இருக்காங்க. ஆனா ஃபஹீம் இதோ இன்னைக்கு நாளைக்குன்னு எழுதி கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு வந்திருக்காரு. இப்படியே 1 வருஷம் கடந்த நிலையில ராஜாவும் ஃபராவும் இன்னைக்கு நிச்சயம் வீட்டை வாங்கிடணும்னு ஃபஹீமை போய் பார்த்திருக்காங்க. அதுக்கு ஃபஹீம் அன்னைக்கு கணக்குல கூடுதலா 24,000 ரூபாயை கேட்டேன், ஆனா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் உயர்ந்ததால இன்னும் 16,000 ரூபாயை சேர்த்து 40,000 ரூபாயா கொடுங்கன்னு நான் நாணயமா தான் கேட்கிறேன்னு சொல்லி இருக்காரு. இதனால கோபமான தம்பதிகள் ஃபஹீம் கிட்ட சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத நீங்கெல்லாம் நாணயத்தை பத்தி பேச எந்த அருகதையும் இல்லைன்னு, கஷ்டப்பட்டு உழைச்ச காசை உழைக்காம சாப்பிட நினைக்கிற உனக்கு கடவுள் நிச்சயம் தண்டனை கொடுப்பாருன்னு கோபமா கத்திட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. இதனால ஆத்திரமான ஃபஹீம் அவங்க பேசிட்டு போனதை நினைச்சு வெறி கொண்டு இருந்திருக்கான். மறுநாள் காலை விடிஞ்சும் கூட ஆத்திரமடங்காத ஃபஹீம் ஒரு கூர்மையான கத்தியை எடுத்துக்கிட்டு அவனோட நண்பர்களை கூட்டிட்டு ராஜாவோட வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்கான். திரும்பவும் பணத்தை பத்தி பேசி வாக்குவாதம் செஞ்ச நிலையில ஃபஹீமுக்கும் ராஜாவுக்கும் கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில பணவெறி பிடிச்ச ஃபஹீமும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து ராஜாவையும் அவரோட மனைவி ஃபராவையும் வயிற்றிலேயே சரமாரியா குத்துனாங்க.
தாயும் தந்தையும் கண்ணு முன்னால துடிதுடிக்கிறத பார்த்த அந்த சின்ன குழந்தைங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலறுனாங்க. ஃபராவோட கையில் இருந்த 1.5 வயசு குழந்தை கீழே விழுந்தது கூட தெரியாம ஆத்திரம் கண்ணை மறைக்க அந்த 2 பேரையும் ஃபஹீம் துடிக்க துடிக்க கொலை பண்ணதா கூறப்படுது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கொடுத்த தகவலின் பேர்ல அங்க வந்த போலீஸ்காரங்க சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச நிலையில தப்பி ஓடிய ஃபஹீமையும் அவனோட கூட்டாளிகளையும் தேடிட்டு வர்றாங்க.